நம் தேவன் நமக்கு உயர்வை கொடுக்கிற தேவனாய் இருப்பார். ஆமென். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு விசுவாசிப்போம். ஆமென். இந்த டிசம்பர் மாதம் 2025 வருஷத்துல 14ஆம் தேதி இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உயருவீர்கள், நீங்கள் இப்பொழுது வாழ்வதை பார்க்கலாம் உயருவீர்கள், நீங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம் இருக்கிற வேலையை விட நல்ல வேலையில உயருவீர்கள், நீங்கள் இப்பொழுது பார்க்கிற பணத்தை பார்க்கலாம் அதிகமான பணத்தை பார்க்க உயர்த்துவார், இப்பொழுது நீங்கள் இருக்கிற வீட்டை பார்க்கலாம் மேலான வீட்டை பார்க்க உயர்த்துவார், இப்பொழுது நீங்கள் பார்க்கிற ஐஸ்வரியத்தை காட்டிலும் அதிகமான ஐஸ்வரியத்தை காணும்படி உயர்த்துவார், இப்பொழுது நீங்கள் பார்க்கிற சோத்திர சம்பத்தை காட்டிலும் அதிகமான சம்பத்தை பார்க்க உயர்த்துவார், இப்பொழுது நீங்கள் பார்க்கிற ஆகாரத்தை காட்டிலும் மேலான ஒரு ஆகாரத்தை பார்க்கும்படி கர்த்தர் நம்மை உயர்த்துவார், இப்பொழுது நீங்கள் பார்க்கிற உயர்வை காட்டிலும் மேலான உயர்வை பார்க்கும்படி கர்த்தர் உயர்த்துவார், இப்பொழுது இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரத்தின் நிலை ஸ்தோத்திரம் இன்னும் மேலான உயர்வுக்கான தரத்தின் நிலையாய் மாற்ற கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், ஆமென். வாழ்க்கை தரம் உயரும், வாழ்வாதாரம் உயரும். நம்ம சமுதாயத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தி நிறுத்துவார், ஆவியில உயர்த்தி நிறுத்துவார், சரீர பிரகாரமாக உயர்த்தி நிறுத்துவார், இம்மைக்குரிய வாழ்க்கையில உயர்த்தி நிறுத்துவார். நம்முடைய கர்த்தர் எல்லா விதத்திலும் உயர்த்தி நிறுத்துவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு மகிமையை கொடுக்கிற தேவன். மகிமை என்று சொன்னால் உயர்வு, உயர்வு, உயர்வு. அடிமைத்தனத்துக்கு ஜனங்க போயிட்டாங்க, எல்லாரும் அவலமாக பார்க்குறாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை. ஸ்தோத்திரம். ஐயோ ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சு? அடிமைத்தனத்துக்கு போயிட்டியே, அங்கே அடி வாங்குறிய, அழுவுறிய அப்படின்னு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஏளனம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயாவை கொண்டு தீர்க்கதரிசியை கொண்டு நீ போய் சொல், அது என் ஜனம், அந்த ஜனத்துக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன், அந்த ஜனத்துக்கு கர்த்தரே மகிமையாக இருப்பார்னு போய் சொல். நானே உயர்வாக இருப்பேன், உயர்வை கொடுக்கிற தேவனாக இருப்பேன் அந்த ஜனத்திற்கு. ஆமென்.